2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் ஒருநாள் பயணமாக நேற்று சென்னை வந்தார். அப்போது சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சட்டமன்ற தேர்தல் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக தேர்தல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அதிமுக தரப்பில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் NDA கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கூறினார். I am indeed delighted to be in Chennai and meet my dear friend and brother Edappadi Palanisamy ji, who has led the Bharatiya Janata Party, AIADMK and other NDA alliance partners. We had very good meetings, we had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் ஒரு சில கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்புள்ளது எனவும், பிரதமரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே வருகிறது எனவும் கூறினார். மேலும் நாட்டில் பெரும்பாலான இளைஞர்கள் பாஜகவிற்கு ஆதரவு அளித்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் இருக்கின்ற கட்சியினுடைய பலங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் கேட்டறிந்தார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்களை எடுத்துரைத்திருக்கிறோம். இனி இந்த தேர்தல் பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார்கள். எப்படியும் 3 மாதம், ஏப்ரல் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்திலே தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறோம்.